வணக்கம். ஷயனம். கண்ணடி பட்டாலும் கல்லடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கண் திருஷ்டி படப்பட கூடத்தான் அதிகமாகவே ஒழிய குறைய செய்யாது. ஏன்னா கண் திருஷ்டிக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. நல்ல சக்தி இருக்கா, கெட்ட சக்தி, தீய சக்தி அதிகமாக இருக்குது. அப்போ இந்த தீய சக்தி விலகணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? தினமும் வீட்டில் நம்ம சுற்றி போடுவோம். கல்லுப்பு வச்சு சுற்றி போடுவோம், அல்லது கற்பூரம் வச்சு சுற்றி போடுவோம். முச்சந்தியில் இருக்கிற மண் எடுத்து வந்து சுற்றி போடுவோம். மிளகா, உப்பு, கடுகு, முச்சந்தி மண் எடுத்து சுற்றி போடுவோம். இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் இல்லையா? இப்படி கண் திருஷ்டி படுறதுனால நமக்கு பாதிப்பு இருக்குன்னு நிறையவே இருக்குது. கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது, நிறையவே இருக்குது. இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா என்ன பண்ணலாம்? தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு 1 அறிவு முதல் 5 அறிவு வரை மிருகங்களை வளர்ப்பு பிராணிகளாக வளர்க்கலாம். ஆடு, மாடு, நாய், பூனை இந்த மாதிரி வளர்க்கலாம். இப்படி பூனை, நாய் இதெல்லாம் வளர்க்கும் பொழுது சேவல், கோழி இந்த மாதிரிலாம் நம்ம வளர்ப்பு பிராணியில் செல்லம் கொடுத்து வளர்ப்போம். தனக்கு ஒரு துன்பம் வருகின்றது என்று தெரிந்தவுடன் இந்த வளர்ப்பு பிராணிகளானது அது தானே வாங்கிக் கொள்ளும். தன்னை வளர்த்தவர்களுக்கு ஒரு துன்பம் வருகின்றது, ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்று தெரிந்துவிட்டால் உடனே வளர்ப்பு பிராணிகள் தன்னுள் ஈர்த்து கொள்ளும். சில பேர் வீட்டில் மீன் வளர்த்துட்ருப்பாங்க. மீன் தொட்டியில் பார்க்கும் பொழுது திடீர்னு நல்லதாக இருந்தது மீன், திடீர்னு இறந்துருச்சு அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாம் வளர்த்தோம், இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு. அப்போது இந்த அதிர்ஷ்டமான நமக்கு வரக்கூடிய சில கெட்ட நிகழ்வுகளை எல்லாம் அது தன்னுள் வாங்கி கொண்டு அது இருந்துவிடும். அது நன்மைக்குத்தான். வீட்டில் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்கு, அது நல்லதா கெட்டதான்னு கேட்டவர்களுக்கு உண்டான பதிவு தான் இது. அப்படி நீங்கள் வளர்க்கக்கூடிய பிராணிகள் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்துருச்சுன்னா அதை புதைக்கும் பொழுது கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து போட்டுட்டு அந்த ஆத்மா சாந்தி அடையணும் வேண்டிட்டு நீங்கள் புதைச்சிருங்க. அப்படியே தூக்கி ரோட்டில் குப்பையில் கொண்டு போய் போடுறது அதெல்லாம் வேண்டாம். இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய அந்த துன்பமானது, கஷ்டமானது, கடுமையான வியாதியானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நிச்சயமாக அதை விலகிச் செல்வதை உங்களால் உணர முடியும்.